காலையிலே கோங்கியோட அப்பாவும் வந்து அம்மா கிட்ட, நான் கேள்விப்பட்டேன் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அது நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுது. அவனுக்கு தான் கல்யாணம்னாலே பிடிக்காதே. அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய வேலையை பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அம்மா எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. எதுக்காகனா அவங்களுக்கு தான் ஜாங்மியை பிடிக்காது இல்லையா? அது அப்பாவுக்கு புரிஞ்சு உனக்கு பிடிக்காதுன்னு அவனோட வாழ்க்கை கெடுத்துறாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. இவங்களுக்கு கோபமாக வருது அவர் இப்படி சொல்லிட்டு போனது. அடுத்த நாள் நம்ம ஜாங்மியும் கோங்கியோட கையை பிடிச்சி அப்படியே க்ளோஸாக நடந்து வரா. எதுக்காகனா அவள் இவனோட ஃபேமிலி அசிஸ்டண்ட்டை பார்த்துடுறா. தூரம் நின்று பார்க்குறத பார்த்துட்டு அவள் இப்படி க்ளோஸாக போக அவனும் இவன் எதுக்கு இப்படி க்ளோஸாக பண்ணுறாங்கிற மாதிரி யோசிச்சு அவனுக்கு வேற அந்த கிஸ் தானே மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். இவன் இப்படி வேற வந்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கை விடுறேன்னு தள்ளிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துறாங்க. இங்கே பாரு, நான் ஒன்றும் வேணும்னுக்கே உன் கையை பிடிக்கல, உன் அசிஸ்டன்ட் அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தாங்க, அதனால தான் இப்படி கையை பிடிச்சேன். ஓவராக திங்க் பண்ணாத, உன்னை பிடிக்கணும்ல எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஆசை கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனும் தெரியுங்கிற மாதிரி சொல்கிறான். இருந்தாலும் எனக்கு இப்படி பக்கத்தில் வர்றது பிடிக்காது, அதை முதல்ல மனசில் வச்சுக்கோன்னு சொல்லும்போது எனக்கும் பக்கத்தில் வர பிடிக்காது, அதையும் மனசில் வச்சுக்கோங்கிற மாதிரி அவனை அடிக்கிறா. அவனும் தெரியுங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். ரெஸ்டாரண்ட் போய் தான் இவங்க 2 பேருக்கு சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறான். அப்படியே வச்சுக்கிட்டே இவகிட்ட அவன்கிட்டையும், எனக்கு தெரியும் ஜாங்மி என்னை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறா, எனக்கு கடுப்பாக இருக்குது, ஹர்ட் ஆகுதுன்னு. இருந்தாலும் எனக்கே அவளே ரொம்ப பிடிச்சிருக்குன்னா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அதான் அவள் எவ்வளோதான் கேவலமாக நடந்துக்கிட்டாலும் எனக்கு அவளை பிடிக்குது, அவள் பின்னாடி போக தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சாப்பாட்டில் வச்சுட்டு இப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு அப்புறம் இவளுக்கு மெசேஜும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம கோங்கிக்கும் அதை தாங்க முடியல. ஃபோனை வை, சாப்பிட வரும்போது எதுக்கு ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கங்கிற மாதிரி சொல்லி திட்டுட்டு இருக்கான். சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை கீழே வைக்க அவனும் அதுங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட போக அவள் திருப்பி ஃபோனை எடுத்து நோண்டுறா. அவனும் எட்டி பார்க்க ட்ரை பண்ணுறான். என்னதான் இவள் பண்ணுறங்கிற மாதிரி. அவளை அதை மறைச்சிட்டு ஒன்றும் நீங்கள் பார்க்காதீங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சிடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டு அப்படியே சாப்பிட உட்காந்துடுறா. ராத்திரி ஆகுது. எப்பவும் போல் நம்ம ஜாங்மியும் ரெஸ்டாரண்ட் போய் மீட் பண்ணுறதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர அவனும் இன்னைக்கு நான் ஒரு ஸ்பெஷலாக பண்ணி வச்சுருக்கேங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப காஸ்ட்லியான ஒரு காளான் வந்திருக்கோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு. அதுவும் ஒரு முக்கியமான கெஸ்ட்டுக்காக தான் இந்த காளான் வந்திருக்கும். அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த காளானை கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் ரொம்ப காஸ்ட்லியான காளான். அதை வச்சு இவனும் நம்ம ஜாங்மிக்கு ஒரு ஃபுட் பண்ணி வச்சிருக்கான். அவளை அதை டேஸ்ட் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குடா, இதை எதை வச்சு பண்ணு கேட்கும்போது இந்த காளான் தாங்கிற மாதிரி சொல்லி அங்கே இவ்வளோ மூண்டு தான் காளான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ரொம்ப காஸ்ட்லிங்கிறனால. அதை இவகிட்ட காமிச்சு இங்கே பாரு நல்லா இருக்கலான்னு சொல்லும்போது அதில் அவளும் 1-2 எடுத்து வாயில் வைக்கா. டேஸ்ட்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லி இவனும் அவன் ரொம்ப சந்தோஷத்தில் சாப்பிட்றதுனால அவனால் இதை சாப்பிடாதுங்கிற மாதிரி சொல்லாமல் அவன் பாட்டுக்கு அவளை ரசிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த சமயம் பார்த்து யாரோ அங்கே வர சவுண்டு கேட்க இவளோ ஐயோ யாரோ வராங்கங்கிற மாதிரி காளானை கீழே போட்டுடுறா. அவனும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு காளானை கண்டுக்காம அவன் பாட்டுக்கோட இவ்வளோ காளானை மிதிச்சுட்டு அங்கேருந்து போக 2 பேருக்கு அப்புறம் தான் காளான் ஞாபகம் வருது. காளானை மிதிச்சு போட்டதையும் பார்த்துட்டு ஐயோ ஆள் வேற வருதுங்கிற மாதிரி யோசிச்சு காளான் எடுக்காமல் அங்கேருந்து ஓடிடுறாங்க. அங்கே வந்துட்டு வேற யாரும் இல்லை, செஃப் தான். அடுத்த நாளும் இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர், அதான் நம்ம ஜாங்மியோட எக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்படி காளான் வேஸ்ட் ஆனதையும் பார்த்து என்னாச்சு உங்க 2 பேரால தான் இது ஆயிருக்குங்கிற மாதிரி சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் கொஸ்டின் கேட்க 2 பேரால எதுவும் பேச முடியல. எதுக்காக செஃப் எதுவும் பேசாம கிடக்காருன்னு தெரியல. ரெஸ்டாரண்ட் போயும் சாரி சார்ங்கிற மாதிரி சொல்லும்போது அவரும் இங்கே பாரு, நான் இப்போ சிசிடிவி கேமராவை செக் பண்ணணுமா இல்லை நீங்களே பே பண்ணிடுறீங்களா அதுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ரெஸ்டாரண்ட் பாயும் இல்லை சிசிடிவியில் கேமராலாம் செக் பண்ணாண்டா, நான் தான் பண்ணேங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு செஃப்பையும் பார்க்க செஃப் ஏதோ தப்பு பண்ணியிருப்பார் போல. ஆனால் அவர் ஒத்துக்காததை பார்த்துட்டு இவர் ஒருத்தருங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். இடத்துல 2 பேரும் கிச்சனுக்கு வர அப்போது ரெஸ்டாரண்ட் போயை பார்த்து செஃப்பும் திட்டிகிட்டு இருக்கான். எல்லாம் உணர்வு தான் ஆகுதுங்கிற மாதிரி. அப்போ ரெஸ்டாரண்ட் போயும் நீங்களும் தப்பு பண்ணலான்னு மட்டும் சொல்லிடாதீங்க, நானாச்சும் எக்ஸ்பைரி ஆக போகிற பொருட்களை தான் வச்சு சமைக்கிறேன், ஆனால் நீங்கள் எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கிற ஒழுங்கான பொருட்களையும் தூக்கிட்டு போவீங்களா, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களாங்கிற மாதிரி கேட்டுடுறான். செஃப் இப்படிலாம் தப்பு பண்ணுவார் போல். ஆனால் செஃப் ஒத்துக்காம ஓவராக பேசாதடா, எனக்கு கீழே வேலை பார்த்துட்டு எனக்கே மேலே பேசுறியாங்கிற மாதிரி சொல்லி நல்லா நம்ம ரெஸ்டாரண்ட் போயும் நல்லா திட்டி விட்டுடுறான். அவனோட ஃப்ரெண்டும் ஜாங்மியோட எக்ஸை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா இல்லையா, அதனால ஜாங்மிகிட்டையும் வந்து இப்படி நான் லவ்ல விழுந்துட்டேங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஜாங்மியும் அவன் என்னை பற்றி உனக்கு தெரியும்லன்னு சொல்லும்போது தெரியும், இருந்தாலும் எல்லாம் தெரிஞ்சு உனக்கும் லவ் இருந்துச்சுல்ல, அதே மாதிரி தான் எனக்கும் நினைக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, ஆனால் உங்கள் 2 பேருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நான் உங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஃப்ரெண்டு இல்லை உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே, உனக்கு தான் அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, இப்போ எனக்கு ஃபீலிங்ஸ் வந்தது உனக்கு ஒன்றும் கஷ்டமாக இல்லையான்னு கேட்கும்போது இல்லை எனக்கு என்ன கஷ்டமாக இருக்க போகுது, ஆனால் ஒரு மாதிரி டைப்பு அதுதான் எனக்கு கஷ்டம், மற்றபடி ஒன்றும் இல்லை, நான் அவன்கிட்ட பேசி பார்க்கேன்னு சொல்லிட்டு அவளும் ஃப்ரெண்டு ரொம்ப லவ் பண்ணுறா இல்லையா, அதனால நம்ம
எக்ஸ்பைக்கிட்டே போய் கேட்கலான்னு போகிறா. அங்கே அவன் என்னன்னா சிசிடிவியை செக் பண்ணி நம்ம ஜாங்மி இப்படி ரெஸ்டாரண்ட் பாயை நைட்டு பார்க்க போகிறதெல்லாம் பார்த்துடுறான். பார்த்து ரொம்ப கோவத்தில் உட்காந்துருக்கும் போது நம்ம ஜாங்மியும் வந்து இப்படி கேட்டோன்னே இவனும் ரொம்ப கோவத்தில், உன்னே மட்டும் தானே உன் ஃப்ரெண்டு இருப்பா, நீ இப்படி நைட்டு என் ரெஸ்டாரண்ட் பாய் கூட போகிறது, அதோட என் ஃப்ரெண்டை டேட் பண்ணுறது எல்லாம் உனக்கு கேவலமா இல்லையா? இதே மாதிரி தான் உன் ஃப்ரெண்டு இருப்பா, அவளை எந்த ஜென்மத்தை எடுத்தாலும் நான் லவ் பண்ண போகிறது இல்லைங்கிற மாதிரி சொல்லி நல்லா திட்டி விட்டுறான். அதோட ஃப்ரெண்டு முன்னாடி வர நம்ம ஜாங்மியவும் ஃப்ரெண்டையும் சேர்த்து திட்டிடுறான். இவளே மாதிரி தானே நீனும் இருப்பாங்கிற மாதிரி சொல்லி ஃப்ரெண்டும் கோவத்தில் ஜாங்மியை திட்டி உன்னால தான் எனக்கு வாழ்க்கை போச்சுங்கிற மாதிரி அழுதுட்டு அங்கேருந்து ஓடுறா. ஜாங்மியும் அட என்ன ஆகி தொலைச்சிட்டு பாருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்தல எக்ஸ்பையலும் சும்மா இல்லாமல் நம்ம கோங்கி கூடயோ உட்காந்து நல்லா குடிச்சிட்டு கோங்கி கிட்ட புலம்பிட்டு இருக்கான். அவளை எப்படிட்டா நீ லவ் பண்ணுறா, அவள் ஒரு கிரிஞ்சி டிபிடி தான், என் ரெஸ்டாரண்ட் பாய் கூட போய் நைட்டு அவங்க 2 பேரும் நல்லா தின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம கோங்கிக்கு தான் தெரியும் இல்லையா அது, அதனால அவன் என்ன பண்ணாலும் எனக்கு அவளை பிடிக்கும்டான்னு சொல்லிடுறான். இவனும் டே இருந்தாலும் நீ இந்த விஷயத்துல உண்மையாவே ஜெயிச்சிட்டடா, என்னை விட நீ தான் அவளை லவ் பண்ற, நீ தான் அவளை டிசர்வ் பண்றங்கிற மாதிரி சொல்லி நான் தோல்வியை ஒத்துக்கிறேங்கிற மாதிரி வேலைக்கு போயிடுறான். இப்போ ரெஸ்டாரண்ட் பாயோ பேகு கையுமா நம்ம ஜாங்மி கிட்ட வந்து நிற்கிறான். அவளும் என்னாச்சுடான்னு கேட்கும்போது இல்லை என்னை ஃபயர் பண்ணல, ஆனால் எனக்கு ரொம்ப சார்ஜ் பண்ணிட்டாங்க, இப்போ நான் அந்த காலானுக்கும் சேர்த்து அதோட நான் இப்படி வந்துட்டு போனதுக்கும் நிறைய ஃபைன் போட்டு விட்டுட்டாங்க, நிறைய காசு அவங்களுக்கு கொடுக்கணும், அதனால என்னால் தங்குறதுக்கு இடம் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். இவளும் அதுக்கு இப்போ நான் தான் உனக்கு தங்க இடம் ரெடி பண்ணணுமா என்னன்னு கேட்கும்போது வர வழி இல்லை புள்ள, உன்னால் பண்ண முடிஞ்சா பண்ணேன்னு கேட்குறான். இவளும் ரொம்ப பாவமாக அவன் தெரிஞ்சோன்னே அவனுக்கு உதவி பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறா. வீட்டில் கோங்கியும் நல்லா கேம் விளாண்டுட்டு இருக்கான், எந்த நினைப்பும் இல்லாமல் நல்லா வேலைலாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து அப்போது கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது படுக்குன்னு நம்ம ஜாங்மியோட நினைப்பு வருது. அவள் கிஸ் பண்ணியிருப்பா இல்லையா, அதுதான் மண்டைக்குள்ளே போய்கிட்டே இருக்குது, அதோட அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து போய்கிட்டு இருக்கு. இவ ஏன்டா கிஸ் பண்ணா, இப்படி வந்து என்ன டார்ச்சர் பண்ணுறாளுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவனும் விளாட அப்படி அது வர அவனுக்கு கடுப்பு ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து யாரோ தட்டுற சவுண்டு கேட்குது. இவனும் கண்டிப்பாக அவ்வளோதான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சு திறக்காம போக ஜாங்மி எப்பவும் போல அவன் திறக்கலன்னா அவள் பாட்டுக்கு திறந்து வந்துருவா இல்லையா, அதே மாதிரி திறந்து வந்து ஏன்டா கதவை திறக்கலைங்கிற மாதிரி சொல்லி அவன்கிட்ட நல்லா திட்டி விட்டுட்டு இங்கே பாரு இனிமேல் இவன் இங்கே தான் தங்குவாங்கிற மாதிரி சொல்லி ரெஸ்டாரண்ட் போயவும் அங்கே தங்க வைக்கலான்னு பிளான் போட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்க. நம்ம கொங்கி ஒத்துப்பானா அவனும் எந்த தைரியத்தில் நீ இப்படி கூட்டிகிட்டு வந்தாங்கிற மாதிரி சொல்லி அவன் பேக்கை முதல்ல தூக்கி வெளியே போட்டுட்டு அடுத்துல நம்ம ஜாங்மியும் ரெஸ்டாரண்ட் போயும் சேர்த்து வெளியே தூக்கி போட்டுடுறான். என்னடா நான் உனக்கு என்ன உதவிலாம் பண்ணியிருக்கேன், நீ இதை கூட பண்ண மாட்டேன்னு கேட்கும்போது ஆமாம் இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தனிமை தான் பிடிக்கணும்னு தெரியாதுன்னெலாம் கேட்குறான். இவன் ஒருத்தங்கிற மாதிரி சொல்லி தனிமைன்னு சாவறானேன்னு மண்டையை போட்டு குழப்புறானேன்னு இவளும் புலம்பிட்டு இருக்க. அப்போ நம்ம குங்கியோட வீட்டுக்கு அவனோட அம்மாவும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து வரதா இவனுக்கு நியூஸ் வர, ஐயோ இப்போ கண்டிப்பாக நம்ம ஜாங்மி கூட நிற்கணுமே அப்படின்னு யோசிச்சு கீழே வர இவங்க 2 பேரும் இப்படி நின்றுட்டு இருக்காங்க வீட்டுக்கு கீழே. அவனும் இவங்க 2 பேரையும் பார்த்து அட பைத்தியங்களாங்கிற மாதிரி சொல்லி ரெஸ்டாரண்ட் போய் ஒழிச்சு வச்சுட்டு இவ கூட அப்படியே சேர்ந்து இருக்கிற மாதிரி கை மேலே தோலை போட்டு அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கான். அங்கே அம்மாவும் வந்து இவங்க 2 பேரும் இப்படி வெளியே நிற்கிறத பார்த்தோன்னே இங்கே எதுக்கு நிற்கிங்கன்னு கேட்கும்போது இல்லை நீங்கள் 2 பேரும் வரது தெரிஞ்சோன்னே நாங்கள் 2 பேரும் உங்களை வெல்கம் பண்ணலாம், நீங்கள் வந்து நிற்கணும்னு சொல்கிறான். இவங்களுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணுற ஃபோட்டோலாம் வெளியானோன்னே சரின்னு அவங்களும் இவ இல்லைன்னு நினச்சிதாப்பா நான் வந்தேன், இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன், சரி நீ உன் ஆளு கூட என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி அவனுக்கு கொண்டு வந்த சாப்பாடையும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவனும் அப்பாடா தப்பிச்சோங்கிற மாதிரி யோசிக்கிறான். பாரு உங்க அம்மா அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க, நான் உன் கூட தான் தங்கி ஆகணும், வேறு வழி இல்லை, உன் கூட தனியெல்லாம் நல்லா தங்க முடியாது, அதனால ரெஸ்டாரண்ட் போயும் கூட வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லி அவளும் இன்டெரக்டாக அவனை இந்த வீட்டுக்குள்ளே திணிக்கலான்னு பார்க்க வர வழி இல்லாமல் நம்ம கோங்கியும் சரி வந்து தொலைங்கிற மாதிரி ஒத்து தொலைஞ்சிடுறான். ஆனால் நிறைய ரூல்ஸ் போடுறான். இங்கே பாரு நீ சமைக்கக்கூடாது, இந்த நேரத்துக்கு மேலே இந்த நேரத்தில் இருக்கவே கூடாது, 5 மணி நேரம் தான் தூங்கணும், அதுவும் 5 மணி நேரம் தூங்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடணும், தூங்குறதுக்கு மட்டும் தான் இந்த வீட்டுக்கு வரணுங்கிற மாதிரிலாம் சொல்லி நிறைய ரூல்ஸ் போடுறான். அவன் இந்த ரூல்ஸையே காதில் கூட வாங்காம வீட்டை பார்த்த சந்தோஷத்தில் வீடு எவ்வளோ அழகாக இருக்கலாம் அப்படி இப்படின்னு ஒரு பொருளையா நம்ம ஜாங்மி எப்படி ஒன்று போய் தேடி பார்த்துட்டு இருந்தா அதே மாதிரி இவனும் பண்ணுறான். 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க போல, ஒரே கட்டையில் முளைச்ச மட்டைங்களா இருக்குமோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவனை அடக்கிட்டு இருக்கான் நம்ம ஜாங்மி அடக்கிற மாதிரி. உங்கியோட அம்மாவும் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட முன்ன மாதிரி கொங்கிக்கு அவ்வளோ கஸ்டமர்ஸ்லாம் வர மாட்டேங்கிறாங்க, அதனால நீதாம்மா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அவனுக்கு ஆஸ் அ ஃப்ரெண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவளும் கண்டிப்பாக ஆண்டி, நானும் அதை பற்றி பேசிட்டு தான் இருந்தேன் அவன் கிட்ட, அதோட எங்கள் அப்பாவும் ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்கல்ல, அதில் அவனை சேர்த்து விடலான்னு எனக்கும் ஆசை தான், எதுக்காகனா எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அவனை, அதனால் அவனை கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக எங்கள் அப்பா வேலைக்கு சேர்த்துப்பாங்க, ரொம்ப சம்பாதிக்கவும் செய்வாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட அவன் கண்டிப்பாக பிஸ்னஸ் பார்ட்னராகவும் மாறிடுவான் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் நம்ம கோங்கிக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால அவனும் ஹாஸ்பிட்டலில் அவனோட அசிஸ்டன்ஸ் கிட்டலாம் இப்படி ஏதாச்சும் கஸ்டமர் வந்தால் இனிமேல் எடுத்துக்காதீங்க, அதோட ஹாஸ்பிட்டல் எப்பவுமே கொஞ்சம் பூட்டிடுங்க, கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் அங்கே எங்கிட்டேன்னு டிங்கரிங் பண்ண வேண்டியது இருக்குது, அந்த வேலையெல்லாம் நடக்கிறனால ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் கரண்ட்டும் ஆஃபில் தான் இருக்கும், அதனால நீங்கள் இங்கே இருக்காண்டா வீட்டுக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பண்ணி வச்சவங்களே கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி மெசேஜையும் போட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இது ஜான்மியோட அம்மாவுக்கும் தெரிஞ்சிருது. எப்படின்னா கோங்கி கிட்ட கொஞ்சம் ஏதோ பண்ணணும், ஏதோ ஃபில்லர் ஏதோ பண்ணணுங்கிறதுக்காக அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டிருப்பாங்க. அதனால அதை ஃபோன் பண்ணி இன்னைக்கு வரலாமாங்கிற மாதிரி கேட்கறதுக்கு கால் பண்ண அங்கே அவனோட அசிஸ்டன்ட் இப்படி அவங்களுக்கு டாக்டருக்கு காய்ச்சலுங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னா இவங்களும் அப்படியா காய்ச்சலாங்கிற மாதிரி சொல்லி அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் அவனுக்காக பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, சூப்பெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சூப்பெலாம் வச்சு நம்ம ஜாங்மிக்கிட்டே கொடுத்துட்றாங்க. ஜாங்மியும் அதை வாங்கிட்டு அங்கேருந்து போக அப்போ கோங்கியோட அம்மா கிட்டேருந்து கால் வருது, என்னை மீட் பண்ணவாமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங்கு அப்படி இப்படின்னு நிறைய பண்ணலான்னு சொல்லி, அதோட நான் தனிமையாக இருக்கேன், அதான் நீ வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதுங்கிற மாதிரி சொல்லிலாம் கூப்பிட்றாங்க. இவ்வளோ சரி பாவோன்னு எப்போ பார்த்தாலும் அவங்கள அப்பாவி மாதிரி பார்ப்பால, அதே மாதிரி இப்போவும் பார்த்து அவங்கள பார்க்க போறா. அவங்க இவளுக்கு மட்டும் கால் பண்ணது பார்த்தாதுன்னு நம்ம கோங்கிக்கு கால் பண்ணி, உன் ஜாங்மி இன்னைக்கு சாயங்காலம் வருவா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீயும் வந்துருன்னு சொல்லி அவங்களும் காலை கட் பண்ண இவனும் என்னது ஜாங்மியை கூப்பிட்டுருக்காங்களா, எதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, இப்போ எதுக்கு என்னையும் கூப்பிட்டுருக்காங்கிற மாதிரி யோசிக்கிறான். அடுத்தல நம்ம ஜாங்மி கிட்டே கால் பண்ணி என் அம்மா இப்படி ஒன்று கூப்பிட்டுருக்காங்களான்னு கேட்கும்போது அவளும் ஆமான்னு சொல்லும்போது சரி ஒழுங்கா போய் ஒழுங்கா நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அவனும் காலை வச்சிடுறான். இவளும் அப்போனா உண்மையாகவே அவங்க கூப்பிட்ருக்காங்களா, எதுக்காக கூப்பிட்ருக்காங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க போக அவங்களும் இவளை பார்க்க வராமல் அசிஸ்டண்ட் இருக்காங்களா அவங்கள விட்டு இவளுக்கு நிறைய மேக்கப்பு அது இதுன்னு பண்ண சொல்லியிருப்பாங்க. இவளும் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா, மெடிக்யூர் பெடிக்யூர் மேக்கப்பு ஹேர் ஸ்டைலுன்னு எல்லாத்தையும் உட்காந்து பண்ணிட்டு இருக்கா. அதுவும் அவனுக்கு கொண்டு வந்து அந்த சூப்போட உட்காந்து எதுக்காகனா அவன்கிட்ட சொல்லியிருந்திருப்பா சூப்பு கொண்டு வரட்டுமான்னு, ஆனால் அவன் இப்படி நான் உன்னை மீட் பண்ணதான் வரப்போறேன், அந்த டைம் நீ கொடுத்தா போதுங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. அதனால இவளும் அந்த சூப்பை அவ கையிலேயே வச்சுட்டு இருக்கா. ஆனா இந்த மேக்கப் போட்டுட்டு இருந்தவங்க இந்த சூப்பு டப்பா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிற மாதிரி யோசிச்சு அந்த சூப்பு டப்பாவும் கீழே வைக்க நிறைய பேர் அதை ஃபுட்பால் மாதிரி கிக் பண்ணி எங்கெல்லாமோ கொண்டு போயிடுறாங்க. பாவம் நம்ம ஜாங்மியோட ஒரு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வச்சிருந்திருப்பாங்க. ஜாங்மி அதை நோட்டீஸ் பண்ணி இதை நான் என் கையிலே வச்சுக்கிறேங்கிற மாதிரி சொல்லி அதை அவ கையிலே வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. பாவமா ஜாங்மி எதுக்கோ கூப்பிட்டு என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜாங்மிக்கும் இது என்னடா நடக்குதுங்கிற மாதிரி தூக்கமா வருது, அப்படியே சோம்பேறி மாதிரி அங்கே உட்காந்துட்டு இருக்கா. அந்த சமயம் அசிஸ்டண்ட்டும் எல்லாம் பண்ணி முடிச்சோன்னா அவளை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போய் இங்கே உட்காந்துரு நான் வாரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இவளும் அங்கேயே உட்காந்துருக்கா, அப்படியே தூங்கிடவும் செஞ்சிடறா. இப்போ அவங்களும் இவளோட ஃபோன் தூக்கிக்கிட்டு போய் நம்ம கோங்கியோட அம்மா கிட்ட போய் கொடுக்குறாங்க. கோங்கியோட அம்மாவும் அதை எடுத்து அவங்க பேக்குள்ள வச்சுக்கிறாங்க. இங்கே அப்படி என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் கோங்கியோட அம்மா தான் இப்படி ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்திருப்பாங்க அவளோட ஃபோனெல்லாம். இதுக்கப்புறம் நடக்க போகிறது நம்ம நாளைக்கு பாட்டில் பார்த்துக்கலாம். சரி போகிறதுக்கு முன்னாடி லைக் பட்டன் ஷேர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பக்கமாக ஹை பை போட்டுருங்க.